7,000 கோடி ரூபாய் ஊழல் அமலாக்கத்துறையில இருந்துகிட்டு சொரண்டி லாட்டி சீட்ல இருந்துகிட்டு லாட்டி தொழிலோட மாப்பிள்ளையா இருந்துகிட்டு அவரும் வழக்குல இருந்துகிட்டு அவர் ஒருத்தர் என்ன வேணாலும் பேசிட்டு குறுக்கொலி துணை பொதுச்சாளர் ஆகலாம்னு அவர் ஆசைப்பட்ட திமுக அவர் தான் அதிகமாக கொடுத்திருக்கு ஞாபகம். அதாவது சார் நீங்க எதுவா இருக்கட்டும் சார், அண்ணா கூட சொன்னார் சார், எதுவா இருந்தாலும் இது மாதிரி தவறான ஆளுங்களுடைய கையில் இருக்கிற பணம் என்பது குஷ்டரோகி கையில் இருக்கிற வெண்ணெய்க்கு சமம்னாரு. ஆனா அது ஏற்றுக்கொள்ளப்படுது. திமுக வாங்கி இருக்கிறது ஏற்றுக்கொள்ள, திமுக வாங்கி இருக்கிற பத்தி எனக்கு எது கருத்து வேறுபாடு, ஏன்னா அவங்க அக்கௌண்ட்ல கொடுத்திருக்காங்க. அது கிராமத்துல சொல்லுவாங்க, தெரியலன்னா நாய் வித்த காசு குலைக்க போகுது, மீன் வித்த காசு என்ன வாசம் அடிக்க போதும் காசு கசக்க போதும் சொல்லுவாங்க. நான் சொல்றது தேர்தல் நிதி என்பது வேறு. நீங்கள் நேரடியாக அதுக்கு மட்டுமாகவே அவருக்கு துணை பிரச்சாரம் கொடுத்து தப்பு. திரும்ப அதுவே முதல் தப்பு. அவர் கட்சியில ஒரு 4 வருஷம் 5 வருஷம் எந்த கட்சியிலும் இல்ல, எந்த அனுபவம் கிடையாது. ஏன் திமுக ஒரு வேலை செய்யலையா சார்? நீங்க நான் ஒரு விக்கிரவாண்டி தேர்தல போய் நான் வேலை பார்த்துட்டு என்னாலும் ஜெயிச்சு நான் சொல்ல முடியும். விக்கிரவாண்டி தேர்தல் அதுக்கு முன்னாடி 2021 தேர்தல் வேலை செய்யல, 2019 வேலை செய்யல. 1 லட்சம் பேர் வேலை பார்த்தோம், அதுல ஒரு ஆளா இருக்கலாம். ஆனா துணை பொதுச்சாளர் கொடுக்குற அளவுக்கு பெரிய பிரசாந்த் கிஷோர் 1 லட்சம் பேர்ல ஒருத்தர். பிரசாந்த் கிஷோர்ல இவரை சொல்றேன்னா பிரசாந்த் கிஷோர் கூட தான் இவர் இருந்தாரு. பிரசாந்த் கிஷோர்ட்ட 100 பேர் வேலை வைப்பான், 1000 பேர் வேலை வைப்பான், அதுல ஒரு ஆளு பேரு. அதனால ஒரு பெரிய லீடர் அவரு.